அன்பர்களே, திருமுதுகுன்றத்திலே இறைவன் கொடுத்த 12,000 பொற்காசுகளை மணிமுத்தாரிலே இட்டு கமலாலய குளத்திலே பறவை முன்னிலையில் அந்த குளத்திலே துழாவி எடுக்கும்போது வரவில்லை. அற்புதமாக 9வது பாட்டு, ஏத்தாதே இருந்தறியேன் இமையோர் தனி நாயகனே மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்று அமர்ந்தவனே பூத்தாரும் குழலா பறவை இவள் தன் முகப்பே பூத்தா தந்தருளாய் கொடியேன் இட்டலம் கெடவே என்ற பாடலிலே பாடும்பொழுது அந்த பொற்காசு கிடைக்கிறது கைக்கு என்று நமக்கு தெரியும். இதை பெரிய புராணத்திலே தெய்வ சேக்கிழார் காட்டும்போது எப்படி காட்டுகின்றார் என்று சொன்னால், ஏத்தாதே இருந்தறியேன் எனும் திருப்பாட்டு எவ்வுலகும் காத்தாடும் அம்பலத்துக்கண் உளனாம் கண்ணுதலை கூத்தா தந்தருளாய் இக்கோமளத்தின் முன்னின்று நீத்தாரும் தொடர்வறியார் அரிய நெறி நின்றார் பரவுதலும் என்று. கோமளம் என்ற சொல்லுக்கு மென்மை, அழகு, இளமை இத்தனை பண்புகளையும் அருமைப்பாடுகளையும் உடையவள் பறவை நாச்சியார். இவள் முன்பு காலம் தாழ்த்தாது பொற்காசுகளை சீக்கிரம் தந்தருள வேண்டும் என்று இந்த பாடலில் பெருமானிடம் வேண்டுகின்றார், விண்ணப்பம் வைக்கின்றார். நீத்தாரும் தொடர்வறியார் அரிய நெறி நின்றவர் நம்முடைய நம்பி ஆரூர் பெருமான். என்ன பொருள் என்று சொன்னால், இவர் பொன் வேண்டி இருக்கின்றதுனாலே உலகத்தவர் போல பொன் கேட்கின்றார் என்று யாரும் பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக பெருமானை திருக்குறளை நீத்தார் பெருமை என்று வரும் அதிகாரம். கடவுளுக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்திலே எவ்வித பற்றுதலும் இன்றி இந்த உலக சேமத்துக்காகவே வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர்களை பெருமான் கடவுள் வாழ்த்து, அதுக்கு பின்பு மழை, வான்மழை, அதற்கு பிறகு நீத்தார் பெருமை என்று வைத்திருப்பார். அந்த நீத்தார்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் என்று காட்டுவார் திருவள்ளுவர். அப்படி இந்த உலகத்திலே நீத்தார்களாக வாழ்கின்றார்களே, அவர்களை காட்டிலும் மிகப்பெரிய பெரிய பெரிய அருமைப்பாடுகளை உடையவர் நம்பியாரூர் பெருமான் என்று நமக்கு விளங்கும்படி தெய்வ சேக்கிழார் பெரிய புராணத்திலே நீத்தாரும் தொடர்வறிய நெறி, தொடர்பு அரிய நெறி, அந்த நீத்தாரும் கடைபிடிக்க முடியாத ஒப்பற்ற தவத்தையும் யோகத்தையும் உடையவர் நம்பியாரூர் பெருமான். எவ்வாறு உலகத்தவர்கள் ஏதேனும் பொண்ணுக்காக பாடுகின்றானோ நம்பியாரூர் பெருமான் என்று நினைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தெய்வ சேக்கிழார் அந்த செய்யுளிலே நீத்தாரும் தொடர்வறிய நெறி என்று காட்டுகின்றார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது பொன் எதற்காக பெற்றார் என்று சொன்னால், பறவை நாச்சியார் திருவாரூருக்கு வருகின்ற அடியார்கள் எல்லோருக்கும் அன்னம்பாளிப்பு தொண்டும், அவளுக்கு உடை, கை செலவுக்கு பணம் கொடுப்பது போன்ற, இருக்க இடம் கொடுப்பது போன்ற எல்லா தொண்டுகளையும் சரிவர செய்து கொண்டு வந்திருந்தார். அடியார்கள் மனம் கோணாதபடி அவர்கள் குறிப்பறிந்து மனம் நிறைவும்படி செய்து கொண்டு வந்தார். அதற்காகத்தான் பொன் தேவைப்பட்டது. அடியார் தொண்டுக்காக பொன் தேவை கேட்டாரே தவிர தனக்காக அவர் கேட்கவில்லை. அவர் எப்போதும் நம்பியார் வீடு என்று பெரிய புராணத்தில் எங்கேயுமே காட்டவில்லை. தன் வீடு என்று எப்போதும் அவர் சொல்லிக்கொள்ளவில்லை. பறவையார் வீடு என்று தான் சொல்லுவார். அப்படிப்பட்ட அருமைப்பாடுடையவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பியாரூர் பெருமான் என்று தெய்வ சேக்கிழார் காட்டுகின்றார். இன்னும் அந்த பொற்காசை கிடைக்காம பண்ணுறிய சுவாமி, இதுவும் உன்னுடைய திருவிளையாட்டா என்று கேட்பது போல கூத்தா என்று ஒரு வினாவை எழுப்பி, தந்தருளாய் இக்கோமளத்தின் முன்னே என்று நீத்தாரும் தொடர்வறியா நெறி நின்றார் பரவுதலும், இவ்வாறு போற்றி பாடி வணங்குகின்றார். அதான் பரவுதல் இங்கு என்று காட்டுகின்றார் தெய்வ சேக்கிழார். எவ்வளோ ஒப்பற்ற ஒரு பாடல் விளக்கமே இப்படி நீண்டு போகிறது என்று சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். எனவே அன்பர்கள், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 1 18வது ஆண்டு கிழக்கு வாயில் கோபுரம் உள்ளே உள்ள பெரிய அதிகார நந்தி முன்னிலையிலே மாலை 5 மணிக்கு பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவு தொடர்ந்து 18 ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பர்கள் எல்லோரும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு அதற்கு பின் அண்ணாமலையார் தரிசனம் செய்து 12 திருமுறைகளை உச்சி மீது சென்னி மீது தாங்கி ஆடி பாடி கிரிவலம் வருகின்ற நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அன்பர்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இந்த பதிவை நம்முடைய அறக்கடவுள் வழிபட்ட
அரலிங்கம் என்று சொல்லக்கூடிய யமலிங்கம் என்று சொல்வார்கள். யமன் என்றால் அறக்கடவுள். எனவே அறக்கடவுள் வழிபட்ட தளத்திலிருந்து பதிவு செய்கின்றேன் என்பதை காட்டுகின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். அண்ணாமலை